ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தளபதி விசஸ் இளைய தளபதி, அதாவது விஜய் 2 வயசில் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட், இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. விஜய் அவர் தான் பெரிய ப்ளஸ்ஸு. இதுலேருந்து ஒரு மீடியமாக ஒரு 40 வயசு கேரக்டர் ஒன்று, அப்புறம் ஏஐ மூலமாக ஒரு 21 வயசு பையன் கேரக்டர் ஒன்று ரெண்டுமே பண்ணியிருக்காப்புல. இதில் நார்மலாக வர கேரக்டருக்கு அவர் வந்து அவருக்கு ஏற்ற ட்ரேட்மார்க்கு, டான்ஸு, அந்த காமெடி பண்ணுறது, கொஞ்சம் குவாலிட்டி பேசுகிறது எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த சின்ன பையன் மாதிரி பண்ணது தான் கொஞ்சம் வந்து ஒரு சைக்கோபத் மாதிரி ஒரு பெரிய வில்லன் மாதிரி பண்ணணும்னு நினச்சி அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷாவும் இல்லை வந்து நவாசுதீன் சித்திகாவும் மாறிட்டாப்புல. சந்திரமுகியை முழுசாக பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நொந்து போயிடுறோம். விஜய்க்கே இருக்கிற கரிஷ்மா, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு படத்தை தூக்கி நிப்பாட்டுது. ஏன்னா அவருக்கும் இளைய தளபதின்ற அந்த ஒரு பையனுக்கும் நடக்கிற சண்டை காம்பினேஷன்ஸ்லாம் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப நிச்சயமாக பிடிக்கும். படத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கதை வந்து ஒரு ஆயா வடை சுட்ட பழைய கதை தான். இருந்தாலும் அதுக்கு ஏஐ டெக்னாலஜி ஒரு புதுசாக ஒன்று புகுத்தி ரசிகர்கள் ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ப வர வச்ச வெங்கட் பிரபுவோட அந்த டெக்னிக்கு. அது மாதிரி இன்ட்ரோலோட பிளாக் நம்ம 2 பேருக்கு ஒரு காம்பினேஷன் கொடுத்து அடுத்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன நடக்குமோன்னு ஃபேன்ஸை அவரோட இடத்துல ஸ்டக் பண்ணி வச்சது, இதெல்லாம் படத்துக்கு வந்து ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மோகன் அவர் வில்லனா இந்த படத்தில் ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கிறாரு. அது பார்க்க ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அழகாக எஸ்கேவை கேமியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய பட்ஜெட் படம், அவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவ்வளோ செலவு பண்ணுறதுல பாதியில் முக்கால்வாசி ஹீரோக்கே கொடுத்துறதுனால விஎஃப்எஸ்க்கு பெருசாக அவங்க மெனக்கிடவே இல்லை. பல இடங்கள் இந்த ஏஐனாலே என்னன்னு தெரில, ஒரு கோச்சரான அனிமேஷன் பார்த்த ஃபீல் வந்து ரசிகர்களுக்கு வருது. இதனால் ரியல் அப்பா விஜய் வரும்போது நம்மளால் ரசிக்க முடிகிற மாதிரி பையன் விஜய்க்கு நம்ம அந்தளவுக்கு வந்து நம்மளால் இன்வால்வ் ஆக முடியல. ஏஜென்ட் அவ்வளோ பெரிய ஆள் தாய்லாந்துக்கு போகும்போது ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறாரு, லாஜிக்கெல்லாம் சரி பரவாயில்ல. போன இடத்துல ஒரு அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் காணாமல் போயிருக்கான். சிசிடிவியில் பார்க்குறாங்க, எங்கேயோ போயிருக்கான்னு பொழுது ஏதோ ஒரு வேன் இறந்து செத்துட்டாங்கன்னு அழுதுட்டு ஒரு நார்மல் ஆள் மாதிரி விடுறது நம்ப முடியல. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ஸ்டிங்க்டே அவங்கள வேலை பார்க்க வைக்கும். எதுக்கு ஒருத்தன் வந்து ஒரு பொம்பளை கடத்தினா அந்த நம்பர் பிளேட் என்ன, அதை தேடி ஒரு சின்ன சீன் கூட அவங்க தேடுற மாதிரி வைக்கல. அங்காத்தால் நம்ம அஜித்தே ஒரே ஹேங் ஓவர்னு தலையை பிடிப்பாப்புல அதே சீனே விஜய் வச்சு பண்ணியிருக்காரு. விஜய்க்கு எதுனா சொந்த அப்பா மேலே பிரச்சனைன்னு தெரில. லியோவில் அப்பன் பிள்ளைய போட்டதில் பார்க்குறான், இதில் பையன் அப்பனை போட்டதில் பார்க்குறான். ஸோ அந்த பிரச்சனையை படத்தில் வைக்கிறாங்கன்னு தெரில. பட் அதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ணுறதுக்கு பெருசாக ரீசன் இல்லை. சின்ன வயசாக காணாமல் போய்ட்டான், அவன் எடுத்து வளர்க்குறான். அதுக்காக அவன் சொல்கிற எல்லாத்தையும் இவர் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் பெருசாக வைக்காமல் ரொம்ப அவருக்கு மேலே வந்து இவர் கொலை பண்ண வராரு. ஒருத்தனை கொலை பண்ணால் கத்தியில் குத்தலாம், துப்பாக்கியில் சுடலாம், அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப மெனக்கிட்டு அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்துக்கு இவங்க பாம்பு வச்சு அவங்க வாயில் வந்து தொன்னையை வைக்க, இதை போய் ஒரு 1/2 ஹவராக இழுத்து ஃபுல் கமெண்ட்ரியில் நம்ம மேட்ச் பார்க்குறோம். இதுக்கு பதிலாக அவங்க உண்மையான ஒரு ஐபிஎல் மேட்சை போட்டிருந்தா நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்திருப்போம். இதில் மாறி விஜய் சண்டை போடுறாரு, ஆனால் அந்த பக்கம் கமெண்ட்ரி ஓடிட்டுருக்கு. படத்தோட பிக்கஸ்ட் லெட் டவுன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு. ஏற்கனவே அவர் போட்ட பாட்டு ஒன்றும் விலங்குலன்னு ஃபேன்ஸ்லாம் குளவரியில் இருந்தாங்க. இதில் வந்து சுத்தமாக படம் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுது. இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டாரா, இல்லை தூங்கும்போது கீபோர்டில் கை வச்சு அதுவே தானா ஓடுதான்னு தெரில. தனி ட்ராக்கில் ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்காப்புல. கேப்டனை வந்து முதல் சீனில் ஏழை நடிக்க வைக்க இவங்க அப்புறம் வெங்கட் பிரபு போய் அவங்க ஒய்ஃப்டெல்லாம் பெர்மிஷன் கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி கேப்டன் பிரபாகரனோட ஓப்பனிங் மியூசிக்கை இங்கே ஓப்பனிங்க்கு யுவன் சங்கர் வச்சுருக்காரு. அதுக்கு தான் அவங்க அப்பாட்ட வந்து பெர்மிஷன் கேட்டாரா இல்லை வழக்கம் போல் சுட்டுட்டாரான்னு தெரில. வேற ஆளாக இளையராஜா கேஸ் போட்டிருப்பாப்புல, பையன்றனால தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ரயிலில் ஜெயராமை கொல்றதுக்கு புல்லட்டில் வந்து பைக்கை மாட்டிட்டு போகிறாப்புல. அப்போ வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு வண்டியை வந்து ஒருத்த அவன் பாட்டுக்கு ட்ராக்லேயும் ஓட்டிகிட்டு போகிறான். ஏன்னா ஒரு சாதாரண டிக்கெட்டோட போனாலே 4 பேர் செக்யூரிட்டி செக்கை தாண்டி தான் நம்ம மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் போலீஸ் அங்கே உட்காந்து தான் இருப்பாங்க. சரி ஏதோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் பரவாயில்ல, ட்ரெயினை உடச்சி உள்ளே போகிறான். உள்ளே இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸும் ஏதோ வாமா திரும்ப கொண்டு இறங்கி போகலான்ற மாதிரி கேஷுவலாக இறங்கி போகிறாங்க. அவ்வளோ பெரிய குரல் வந்துக்கிட்டு இருக்கு. எவனும் பயந்த மாதிரியே தெரில. படத்தில் ராஜகிரண், ராமராஜன் தவிர எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், இப்படி பார்த்தா ஜெயராம், மோகன், இவ்வளோ பேர் வந்து போகிறாங்களோ வரிய யாருமே நம்ம மனசில் வந்து நிற்கலை. ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு, அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. பட் ட்விஸ்ட்டு மட்டுமே ஒரு படத்துக்கு போதுமானா நிச்சயமாக இல்லை. ஓவராலாக ஆடியன்ஸு நிறைய இடத்துல கிரேட்டஸ்ட் ஆஃப் டைமில் வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க.
விஜயை வந்து ஒரு புதுசாக ஏஐயில் பார்க்குறது இதெல்லாம் ஓகே. ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி ஏஐ பண்ணுவீங்க, பையன் விஜய்க்கு ஒரு புது விக்கியாக மாட்டி விட்ருக்கலாம்ல. அப்பாவுக்கு போட்டு அதே விக்கியா பையனுக்கு வச்சுருக்கானுங்க. மண்டே மறைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கொண்டே மறைக்க தெரில பார்த்தீங்களா. சரி, இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்க்குறது வந்து பெருசாக போராலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பெருசாக கைத்தட்டுற சீன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட போர் அடிக்காமல் போகும். முக்கியமாக அவங்களுக்கு வாங்க பழகலாம் பஞ்ச்லைன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜஸ்ட் ஒன் டைம். இதுக்கு 2.25 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பழம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.